அப்புறம் கால் பண்ணுறோம். முருகா என்னப்பா வேணும்? பெரிய பிள்ளைக்கு கொண்டாட்டி கட்டுப்பட்டு ஒரு பிரச்சனை பண்ணேன். நான் வேலைக்கு போனால் நீ வேலைக்கு போ, நான் குளித்த வச்சா நீ குளித்த, இது சோறாக நான் சோறாக. 2 வரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு சேர்ந்து வச்சா போதுமா? கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் உன் உள்ளத்துக்குள்ளே நான் வந்து பார்க்குறேன். இந்தா இதை வச்சு என்னையை நிறுத்தி நீ கும்பிட்டுக்கணும். அவங்களுடைய மன அலைகள் மாறும், ஒருங்கிணைஞ்சிருவாங்க. அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிப்பாய். பிறந்தாச்சு, போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு என் மகன் சரியில்லையா, என் மருமகா சரியில்லையான்னு ஒருத்தர் கேட்க வந்திருக்காரு. மருமையா பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கிறவரே, உங்களை கேட்கலையே, வெள்ளச்சட்டை போட்டவர் தான் கூப்பிட்ருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு வரையும் மனம் வேதனை இல்லாமல் சேர்த்து வச்சா போதுமாப்பா? உன் பையன்கிட்ட கொஞ்சம் குறைபாடு இருக்காது, உனக்கு தெரியுமா? சரி, அந்த மாப்பிள்ளைக்காரர் எங்கே இருக்கார்? அவர்கிட்ட தான் குற்றம் இருக்குன்னு சொல்லுவேன், புரியுதா? பொண்ணுகிட்ட வந்து குறையில்லை, பையன்கிட்ட தான் குறை இருக்குது, அந்த பையன்கிட்ட. அதனால் அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தாரேன், ஒருவரை சீர்திருத்தி தாரேன். 90 நாள் அவகாசத்தில் அந்த வாழ்க்கை மலர்ச்சி அடையும். கால் வந்துட்டு வரலாம். அதுக்கு அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். கர்மசாமிக்கு வா, இணைந்து வாழ்வார்களப்பா. புண்ணியம் உண்டு, செல்வமும் உண்டு. அந்த குழந்தை எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் உனக்கு? இப்போ கண்ண முடிக்கா, உன் பிள்ளை ஏற்கனவே பேசக்கூடிய சக்தியை அடைந்து விட்டது, புரியுதா? 9 மாதங்களில் பேசி 4 மக்களை போல் ஐஸ்வர்யமாக வாழ வச்சு தரேன். இந்த கனி அந்த குழந்தையை சாப்பிட சொல், சக்தி கிடைச்சிரும், புலன்கள் இயங்கும், வெற்றி உண்டு. பணம் தந்திருக்கேன், கடை தடுத்துட்டேன். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி பற்றி கேட்க வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து யாருப்பா? அங்கே கால் வந்துட்டு வரலாம், அங்கே கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க. குடும்பத்தில் செய்வினை வினை கோளாறுகள் எதுவும் கிடையாதுப்பா. அது வந்து வீணான கற்பனை. இது வந்து மனது சம்பந்தமான ஒரு சிதைவான நிலை, புரியுதா? நரம்பியலும் மனமும் பாதிக்கப்பட்டது. இதை சீராக்க முடியுமான்னு கேட்டேன். ஆமாம், எங்கே இருக்காராம் கேட்டு. ஆஞ்சநேயர் கோயில் எங்கேப்பா இருக்கு? இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. இன்னும் 3 முறை விடாமல் கூட்டு வாப்பா, சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன், நல்லாயிடும். கர்மசாமிக்கு சரி. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. சென்னையா? வாங்க. யாருக்கு திருமணம்? அவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் செய்ய முடியும்? சின்ன பையனுக்கும் பெரியவனுக்கும் கல்யாணம் செய்யணும், அது எப்படா முடியும்?
பெரிய பையன் அவங்களுக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கணும். தெளிவாக பேசுங்கப்பா. கல்யாணம் சம்மதிக்க மாட்டேங்கிறேன். அதனால தான் 33 வயசு. அவன் சம்மதிக்கலன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் சம்மதிச்சிட வேண்டியதான். ஆனால் எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன். அவங்க ஒன்றும் சம்மதிக்க மாட்டேன். சரி, ஓகே, பண்ணிடுவோம். இணை பிரியாத ஸ்நேகம் மறந்தனையோ, இன்றவள் நெஞ்சை மீறவும் பயந்தனையோ, மனவேதனை என்னும் தீயதனாலே வெந்தே மாழ்வதா, இது நன்றோ தேவதா, எல்லாம் மாயம் தானா. பாட்டு அந்த காலத்தில் கேட்டிருப்பீங்களே, கண்டசாலா பாடினது, தேவதாஸ் படத்தில் பாடினது. எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு, இருந்தாலும் அந்த காவியம் அழியலைலாம். அந்த வரக்கூடிய சொல்லட்டுமா, கட்டாயம் சொல்லணுமோ? கொஞ்சம் கண்ணை பிடிப்பா, அங்கே யாரோ கொஞ்சம் தடுக்கிறாங்க, அது யாருன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உன் பையன் சென்னையை விட்டு வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கானப்பா. அப்படி ஒரு மனநிலைகள் அவனுக்கு ஓடுது, புரியுதா? அதனால் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவனுடைய கல்யாண விஷயத்தை தொடங்கினால் அது வெற்றிகரமாக நடக்கும். அதுவரை இன்னொரு மாய வலைகளுக்குள்ளே அவன் இருந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறான். அதிலிருந்து தெளிவடைந்து வெளியே வந்து உறுதியான முடிவை கொண்டு வெற்றி அடைவான். இதுதான் நடக்கும். எல்லாமே கெட்டது எதனால் எதனால் போனால 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 போன் தான் அவனை கெடுத்து வச்சுருக்கு. அதனால் அவன் மனத்தை மாற்றி தாரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருக்கணும், வெற்றிகரமாக நடத்திடுவோம். காலம் சொல்லலாம். நீங்களும் கல்யாணம் செய்யுங்கண்ணா. இந்தாப்பா, உன்னுடைய மனைக்குள்ள ஆஞ்சநேயர் வாராரு, அவருடைய அனுகூலம் இருக்கிறது. உன் பிள்ளைய கடல் கடந்து போக வைக்கணுங்கிற ஒரு விதியும் இருக்குது. அப்படியே சென்று வந்தாலும் திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகளோடு போயிட்டு வருவான். இந்தா வெற்றி உண்டு ஆக்கித்தாரேன். இந்தா மகனே, உனக்கு தொழிலும் நல்லாயிருக்கும், திருமணமும் நடத்தித்தாரேன். புண்ணியமாக இருக்கு. சர்வேஸ்வராக வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் எத்தனையோ ஹோட்டலை வச்சு பார்க்கேன், எதுவுமே ஓட மாட்டுக்கு. நான் தான் ஓடுதேன், என் ஹோட்டல் ஓட மாட்டேங்கிறாசா. அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்களேன்னு ஒருத்தன் கேட்குறான். யாரெல்லாம்டா வந்திய? யார் வந்திருக்கா? என்னம்மா என்னம்மா சத்தம் பண்ணுறீங்க? காலை வந்துடுவாம்மா. என்னம்மா எம்மா என்ன? சரி சரி சரி. ஐயா, இந்த முறையும் நீங்கள் என்னை காப்பாற்றணுன்னா சாவு தர எனக்கு வழியே இல்லை. அதனால் கடனில் இருந்து நான் மீளவும் செய்யணும். எனக்கு தொழிலில் வசீகரத்தை உருவாக்கி என்னை முன்னேற வைக்கணும். எந்த திக்கும் எனக்கு கிடைக்கல, நீ தான் வாழ வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. எத்தனை மனிதர்கள் உலகத்திலே, உன்னை பிடிச்ச கெட்ட நேரங்கள்லாம் நீங்கிடுதுடா தம்பி. நீ எங்கே கொண்டு போய் ஒரு கடையை வச்சாலும் அங்கே ஒருத்தன் இடைஞ்சலுக்கு வந்து நிற்பான். அதனால் இவ்வளோ நாள் ஓடினது போதும், பேசாமல் தென் திசையை நோக்கி ஊருக்கு வந்து சாதாரணமான ஆளாக போய் வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் இருக்கா? அப்படி இருந்தால் இதுவரை வாழ்ந்த மரியாதை இருக்காத, அப்படி நம்ம பெயரக்கூடாது, இது ஒரு முடிவு எடுத்துடணும்னு சொல்லி நீ கேட்டு வந்திருக்கிற என்ன. அதனால் இப்போ இருக்கிற குடியிருக்கிற இடம் சரி,
ஆனால் பார்த்துருக்க கடை சரியில்லை. அந்த இடத்துக்குள்ளே மனித வசீகரத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் உன்னை விட ஒருத்தன் வில்லனாக இருந்து உன் இடத்துக்கு வரவனை தடுத்துக்கிட்டு இருக்கான். வேற ஒரு இடத்த உனக்கு நான் வசீகமாக ஆக்கி தந்துருந்தேன், உன்னை வாழ வச்சு தரேன், அதுக்கு பணமும் தரேன், போதுமில்ல? கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாங்க. திருவேற்காட்டினிலே கருமாறி இந்தா ஆனந்தமாக இருப்பாயப்பா, புண்ணியமடைவாய், செல்வம் வந்திருக்கேன், லட்ச லட்சமாக கிடைக்கும். நல்லா இருக்கும், நடத்தலாம். திருவேற்காட்டு பகுதியிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? திருவேற்காட்டினிலே யாரெல்லாம் வந்திருக்கேன்? யாரெல்லாம் வந்திருக்கேன்? திருவேற்காடா? கால் வந்துட்டு வா. ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே. என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடுறா, நல்ல கண்ணை முடிக்கா. சரி, ஓகே, கால் வந்துட்டு வா. நீயே ஆன்லைனில் பொண்ணை பார்த்துக்கிட்டு பார்க்குற வேண்டாம்னு நீயே டெலிட் பண்ணிக்கிடுற. என்னடா தம்பி இப்படியெல்லாம் பண்ணுற? இல்லை, நானும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், உன்னை விட பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன்டா, தெரியுமா? சரி, உனக்கு இப்போ சரியான தகுதியான ஒரு பெண்ணை கொண்டு வந்து தரணும். தந்துட்டா இந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சுன்னா பெற்றோர்களும் ஒத்துக்கிடுவாங்க. அவங்க உன் இஷ்டத்துப்படி நிறைவேற்ற தயாராக இருக்காங்க. சரியா? இந்தா கரெக்டாக 62 நாளில் ஒரு பெண் அமையும், நல்ல பெண்ணாகவும் இருக்கும். 3 மொழிகள் பேசுவாள், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு. இந்தியை பேசுவாள், எழுத மாட்டாள். வெற்றியுடன் இருப்பாய், வாழ்ந்து கொள்வாய். ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. யாரு? அப்படியா? சரி சாமி, எங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரு இடத்துல அடமானமாக மாட்டிக்கிடுது சாமி, அதை எப்படி சாமி நாங்கள் வெளியாக்க முடியும்? யார் டாக்குமெண்ட்டுப்பா லாக் பண்ணி வச்சுருக்கிறேன்? வாங்கோ. பண்ணி கொடுத்தது எனக்கே தெரியாதுடா, நீ தான் சொல்லுத, நான் கால் வந்துட்டோம். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன், வாழ்கவே வாழ்க வாழ்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? வலது கை ஆண்மகனுக்கு சமம், இடது கை மனைவிக்கு சமம். ஈசன் உமாபதியை எங்கே குடியிருக்க வைத்தார்? இடபாகமாகிய இதயத்திலே குடியிருக்க வைத்தான். அதனால தான் பெண்ணுக்கு இடது கையும் ஆணுக்கு வலது கையும். அதை கர்ணனுக்கு ஈடு கட்டி பாடுறான். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதான். புருஷன் தர்மம் செய்கிறத பொண்டாட்டி பார்த்துட்டானா தடுத்துருவானான். ஏண்டா சிரிக்கிற? அதனால் அப்படி கொடுக்கறத பொண்டாட்டிக்கு தெரியாமல் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியலையே உங்களுக்கெல்லாம்? புரியுதா? என்ன புரியுதுதான்? இதுதான் உண்மை. கிருஷ்ணர் குசேலருக்கு கொடுத்தார். குசேலர் அவரை கொண்டு கொடுத்த உடனே, அண்ணா எங்கள் அண்ணியார் எனக்கு என்ன கொடுத்து விட்டாள் அப்படின்னு கேட்டார். அவர் உடனே சொன்னார், அப்பா நீயும் ஒரு எதுகுல சக்கரவர்த்தி, நானோ ஏழை பிராமணன், என்னால் கொண்டு வரக்கூடியதுக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். இல்லையே, என் அண்ணி உங்களை எதுவும் கொடுக்காமல் அறுத்திருக்க மாட்டாள் அப்படி சொன்னார். அவளுடைய கவலையெல்லாம் கண்ணீராக்கி ஒரு அவலை கொடுத்து விட்டாளப்பான்னார். என்ன சொன்னார்? கவலைகளையெல்லாம் கண்ணீராக்கி ஒரு அவலை கொடுத்து விட்டாள். அந்தால அவலையை எடுத்து சாமிகிட்ட கொடுத்தான். சாமி இணைஞ்சார், ஒரு பிடி எடுத்து போட்டார். ஒரு பிடி எடுத்து போட்டோன்னே வீடு மாளிகை கோடை கோபுரமெல்லாம் அப்படி கூரையாக இருந்ததெல்லாம் வீடாக மாறிடுது. அடுத்த பிடியை
கொடுத்தார். பிள்ளைகள் போட்டிருக்க ஏழை ஆபரணங்களெல்லாம் மாறி பொன்னும் பொருளுமாக அணிகலன்களாக மின்னி குசேல சம்பத்து குபேர சம்பத்தாக காட்சியளித்தன. 3வது பிடியை எடுத்து வாயில் போடும் பொழுது பாமா ருக்குமணி வந்து கையை பிடிச்சிக்கிட்டான். சுவாமி, எல்லாம் கொடுத்து விட்டா தப்பு இல்லையா? கொடுக்கறதுக்கு ஒரு அளவு வேண்டும்னா. புரியுதா? கொடுக்கறதுக்கு அளவு வேண்டும்னா. அதில் வலிமையாக பிடித்து நின்றவா பாமா தான் வந்து இடது கையை பிடிச்சிக்கிட்டான். கொடுக்காதீங்கோ அப்படின்னு சொன்னான். கொடுக்கல, நிறுத்திக்கிட்டார். சரி, ஏம்மா இப்படி தடுக்கிறேன்னார். இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு படிகளக்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கே அளந்து விட்டால் அப்படின்னு அந்த இடத்துல பிரெயின் வாஷ் பண்ணி கிறிஸ்தவரை சமாதானப்படுத்திட்டான். உடனே தான் பார்த்தான், இடபாகத்தில் இருக்கின்ற என் மனைவியே, நீ சொல்வதற்கு மரியாதை கொடுத்து இனிமேல் உனக்கு தெரியாமல் கொடுக்குறேன் பாருன்னு மாய வித்தையில் கண்ணன் சொன்னார். அதைத்தான் அந்த பாட்டில் சொன்னான். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன். புரியுதா? அதனால் கருப்பசாமி உனக்கு வலது கைட்டும் கொடுப்பேன், இடது கைட்டும் கொடுப்பேன். என்னை தடுப்பார் இந்த உலகில் யாரும் இல்லை. கொடுத்தது தான், வாழ வைக்கிறது தான். கால் வந்து சொல்லலாம். கருப்பசாமிக்கு வாடா தம்பி வா. சரக்கு வாங்கி ஒருத்தன் வச்சுருக்கான், இன்னும் தரல. சரி பார்ப்போம். சரி, இந்தாப்பா இவன் பேரை போட்டு நன்கொடை கழிக்காங்கப்பா. இந்தாடா தம்பி, அடுத்து இந்த பத்திரத்தை மீட்டி தரேன், புதிய தொழிலையும் ஆரம்பிச்சு தரேன். இந்த கோடி செல்வங்களை பெற்று என்னை நாடி அன்புடன் இருப்பாய். வெற்றிவேல் முருகனுக்கு. தம்பிக்கு ஒரு கல்யாணம், உனக்கு விவரமாக கேட்குறீடா. கண்ண முடி. அவன் ஒரு பிள்ளையை காட்டுவான், இதை முடிச்சு வைக்கணும், முடிச்சுக்கா போ. கர்பசாமிக்கு கோர்ட்டில் ஒரு கேஸு ரிஜிஸ்டர் ஆகாமலே இருக்க. கோர்ட்டில் ஒரு கேஸு. வா வா வா, என்ன கேஸு? என்னப்பா கேஸு? கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. நம்பர் வந்தாச்சா? சரி, ஓகே, காலைல வந்துட்டு வா. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? என்னப்பா, என்ன செய்யணும் உங்களுக்கு? முடிச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா, அடிப்போம். ஓ, கருப்பசாமிக்கு இந்தா கண்ணை முடிக்காடா தம்பி. பிரபஞ்சம் இந்தா, நிலம் உன் உரிமையாகும், வெற்றி உண்டு. கேட்டுக்காமா? இந்த வருஷம் நடந்துருது, சந்தோஷமா இருமா. போயிட்டு வா. சரி, காப்பாத்துறேன்டா, சந்தோஷமா இருங்க. உனக்கு எந்த ஊரு? எந்த ஊர்? சென்னையில் தாம்பரம். அம்மா, என்ன நீ வந்திருக்க? சரி, ஓகே, கால் வந்துட்டு வா, என்னென்னு நான் பார்க்குறேன். உன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். மம்மா, என்னம்மா பிள்ளைக்கு வளர்ச்சி சரியில்லைன்னு வருத்தப்படுறியா? சரியாக்கிடுவோம், தைரியமா இருடா. கண்ணை மூடிட்டு என்னையை மட்டும் தியானம் பண்ணி உட்கார். உங்கள் தெரு முனையில் லாஸ்ட்டில் போய் இடது பக்கம் போனால் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. என்ன இருக்கு? உன்னுடைய வீட்டில் ஒரு பக்கத்து சுவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குடா. உங்கள் அம்மாவை போய் பார்த்தேன், மனநிலைகளும் புத்திமதியும் சரியில்லாமல் பைத்தியம் பிடிச்ச நிலையில் உட்காந்துருக்கா. எது சாப்பாடுன்னு தெரியாத அளவுக்கு வாயில் என்னத்தலாமோ தூக்கி வைக்கிறா. பாவம். அதனால் என்ன உண்மையை சொல்லவா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, என்னால் பார்க்க முடியல, ஒன்று திருத்தித்தாங்க.
அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்டப்படி என்னை விடுதலை ஆக்குங்க ஐயா அப்படின்னு அவன் ஆள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய உள் மனசை பார்த்தேன். உங்கள் அம்மா அந்த நிலைமையில் இருக்கிறத உன்னால் பார்த்து தாங்க முடியலை. ஒன்று அவளுக்கு ஜீவ முக்தியை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவளை திருத்தி தரணும். இந்த பிறவியில் அவளுக்கு முக்தி தான் இருக்கே தவிர திருத்தம் இல்லைன்னு உத்தரவாயிடுது. முதல்ல உள்ள சம்சாரம் வந்து பொருளெல்லாம் அள்ளிட்டு போகாமல் பிரச்சனை ஆமாம், போயிடும். இந்த கதையெல்லாம் தூர விடு. இதை மாற்றி தந்துருந்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. கால் வந்துட்டு வா. ஓ, என்னடா சத்தம் போடுறே? வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றியாக நடக்கும். போரூர் சென்று வேரோடு கும்பிட்டு மயிலோடு சாரு தான் மாடும் வீட்டில் வச்சு கும்பிடணும். இன்னொருத்தன் மனைவியை பற்றி கேட்க வந்திருக்கான். யாருப்பா அது? வா, கையை காட்டாத, முகத்தை காட்டுமோ இல்லை. யாருண்ணே? காட்டு காட்டு, உள்ள நுழைய கூடாது. மனைவிக்கு என்ன? ஓகே, நீ அங்கிட்டு போயா, நீங்கள் உட்காருமா. நீங்கள் அங்கிட்டு போங்கண்ணே. கருப்பசாமி உங்களுக்கு தெய்வமா? பத்திரகாளி? கண்ணை மூடு பாப்போம். அப்பப்போ உடம்பை வந்து வலி எடுக்கும். உடம்பை ஏதோ ஒரு சக்தி வந்து அமுக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன சொல்லுதுங்கிறது இல்லாமல் எதையாவது ஒன்று உடம்புறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. சராண்ணா, காலில் வந்துட்டு. இன்னும் 2 முறை என்னைய பார்க்கணும், சரியாயிடும். வலி இருக்காது. குடி, மனத்தெளிவடைக்கும், தீய ஆவி விலகும். இந்தா, ஆரோக்கியமாக இருப்ப மகளே, இனி நோய் இல்லை. இப்போ இந்தாப்பா, நல்லா நல்ல கனி வேணும். இந்த மகனே, சந்தோஷமாரு, ஆனந்தமாரு. அதே மதுரை மாநகர் மனைவி ஆரோக்கியத்தை தெளிவு பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க. மதுரையை தவிர வேறு ஊரில் உள்ளவங்களும் நிற்கிறாங்களா கூடால? கொஞ்சம் ஓடி. உங்களுக்கு எந்த ஊர்? மதுரையில் சேராது. கால் வந்துட்டப்பா, அவ்வளோதான். அவள் பிரச்சனையே அவள் நிற்கட்டும், அவ்வளோதானே. மனத்தை கொடுக்குறிய சாமிகிட்ட, என்ன பயங்காட்டுறிய? என்ன செய்துப்பா மனைவிக்கு? உடம்பு வலிக்கு, கையால் ரொம்ப, வேற என்ன செய்யுது? முறுக்கில் ரொம்ப குறுக்கு ரொம்ப வலிக்குது, கையால் ரொம்ப. டாக்டரை போய் பார்த்தீங்களா? பார்த்தேன். கண்ணை மூடு பார்ப்போம். 18ஆம் படி கருப்பசாமியை போய் கும்பிட்டீங்களா? அழகர் மலைக்கு இல்லை, போல போகணும்னு நினச்சிங்களா? போகணும்னு நினச்சேன். ஏன் போகலை? திருவிழாவுக்கு போயிருந்தேன். சரி, போயிருவியா? போயிருந்தேன். உன் வீட்டுக்கு செய்வனை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப சந்தேகப்பட்டு சில கேள்விகளை கேட்கணுங்கிற எண்ணத்தோடு தான் என்னையை பார்க்க வந்திருக்க. இதுதான் உண்மை. செய்வனை வச்சுருக்குங்கிறது உண்மை தான். உன் பொண்டாட்டியை காப்பாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா, போ. நான் டீ குடிக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நான் டீ குடிச்சுடுறேன். சாமி, அது யார்? என் சொந்தக்காரங்களா? வேற யாருமா? அந்த தீய சக்தியை விலக்கி இந்தா இன்னையிலிருந்து சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வைக்கிறேன். வேற என்னடா வேணும்? பையன் படிச்சிருக்கேன், வேலைக்கு போக மாட்டேன். வேலைக்கு போயிடுவான், சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மதுரை மாநகரத்து எல்லை வழக்கு நடக்குது, வெற்றியாக்கி தரேன். நல்ல வழிக்கு விற்று எதை? வீட்டை. கால் வந்துட்டு வா. இந்தா 2 மாதங்களுக்குள் அட்வான்ஸ் ஆயிரும். யாராலும் தடுக்க முடியாது. உன்னைய காப்பாற்றியாச்சு, சந்தோஷமா இருக்கு. வாமா பொன்னடியா, வா.
ஏம்மா உனக்கு மதுரையா? எந்த ஊர் மதுரையில்? இது செம்மறி சர்ச் இருக்குல்ல, செயின்ட் மேரிஸ் சரணா மகால் 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 பக்கத்தில் கால்வெண்ட். அவங்க படித்து இயற்கையான பிள்ளைகள் என்ன அப்படி தானே சொல்லுவாங்க. எனக்கா நல்லா இருக்கீங்களா? அடுத்து யாரோ வியாபார ஸ்தாபனம் வச்சுருக்காங்களே, யாருப்பா? மதுரையில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? 2 பேர் இருக்காங்களே, என்ன வியாபாரம்? ஒருத்தன், இன்னொன்று என்ன வியாபாரண்ணே? பிரிண்டிங் பிரஸ் வந்து வியாபாரம் கிடையாது. ஓகே, எஸ், நல்ல பிள்ளை. கால் வந்துட்டுவாமா. ஒரு மனிதனாக இருந்து உன்னுடைய வாழ்வை நடத்த வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த இடைஞ்சலில் உன்னைய போட்டு தள்ளிடலாம்ங்கிற எண்ணத்தில் தான் அவன் இந்த தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை தடுத்து நிறுத்தி உன் வீட்டை உனக்கே உரிமையாக்குது. இந்தா வெற்றியாக்கி தரேன், இந்த பணமும் கிடைக்கும். சந்தோஷமா இரு மகளே. ஓ, கர்மதாமிக்கு உட்காரலாம். அண்ணா என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ இது துடியில் முடக்கமாக இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லை, எல்லா பட்சத்துக்குமே ஆஸ்பத்திரி செலவா? கண்ணை முடிக்காங்க, என்னன்னு கேட்குறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி உள்ளே போக மாட்டுக்கு. ஆமாம். 2.25 ஆண்டுகளாக ஒவ்வொருத்தருக்கும் முட்டுக்காலுக்கு கீழே வலியும் வேதனையும் எடுத்து நடக்க முடியாத குறை இருக்குது. புரியுதா? செய்வனை வச்சுருப்பாங்கங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி கிடையாது, இது கிரகங்களால் ஆன விஷயம். அந்த நேரங்கள் விலகியாச்சு. இப்போ உங்களுக்கு தொழிலை நல்லாக்கி தரேன், சர்வ ஆரோக்கியத்தையும் பண்ணித்தரேன். இந்த கனியை வச்சு கும்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். வெற்றியாக போங்க. வீட்டில் கொண்டு வச்சு. ஆமாம், கர்மதாமிக்கு. சரி, சோழவந்தான் 3 முறை வந்திருக்க. பிள்ளைக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களா? வா. தூக்கம் கண்ணை சொக்குதே. யாருக்குமா சோமில்ல? என்ன செய்து? கண்ணமுடி. ஓஹோ, மண்டை ஓட்டில் எதுவும் பிரச்சனையா இல்லையா? அவனுடைய மனநிலைகள் சரியில்லாத அளவுக்கு மூளையில் பாதிப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்கே. கால் வந்துட்டுவான். அதனால தான் அவன் முந்தி வந்திருக்கான். புரியுதா? உன் பிள்ளைக்கு உயிர் கண்டவில்லை. 3 மாதத்தில் அவனுடைய மனநிலைகள் திரும்பிடும், தெளிவாகிடுவான். ஆரோக்கியத்தோடு என்னை நீ மகிழ்ச்சியாக பார்ப்பாய். வெற்றி உண்டு. கவலையத்தோடு சந்தோஷமா இரு. போயிட்டு வா. கர்மதா அப்பா, என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா, கண்ண முடிக்க. நல்ல கால் வந்துட்டு வரலாம். என்ன அமைதியாக இருங்களேம்மா, ஏமா இப்படி பண்ணுறீங்க? பெரிய டென்ஷனை உருவாக்குறீங்களே, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லைக்குள்ள முனியசாமின்னு ஒரு சாமி வராரு. உங்கள் எல்லையில் ஒரு சிவபெருமானுடைய ஆலயமும் உங்கள் எல்லையில் இருக்குது. அதே மாதிரி சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் சம்பந்தமாக உன் தகப்பனார் எந்த ஒரு மனநிலைகளிலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் உண்மையாக சொல்லவில்லை. உண்மை சொல்லவில்லை. இப்பவும் உங்களுக்கு தர வேண்டும்ங்கிற எண்ணமும் அந்த உள்ளத்தில் இல்லை. அதனால் இது நீதிமன்றம் போக வேண்டிய நிலைமை இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? நீதிமன்றம் போகாமல் நான் வாங்கி தந்தா போதுமா? ஓகே. உன்னுடைய தொழிலை பற்றி மன வருத்தமும் நிறைய பணம் நஷ்டமானதை பற்றிய கலக்கமும் உன் உள்ளத்தில் இருக்குது. இதை செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டாங்க.
கொஞ்சம் அமைதியா இருங்க பக்தர்கள். அமைதி. நீங்கள் எந்திரிச்சினா நானும் எந்திரிச்சு போயிடுவேன். சந்தோஷம், எனக்கு என்ன அவசியம்? நாளைக்கு காலை என்னை பார்த்து செல்க. தனியாக பேச வேண்டியிருக்கு. என்ன வெற்றி அடைவு கால்